வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆர்வம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பையன், ஒரு பொண்ணு, 2 குழந்தைகள். சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் அபோவ் மிடில் கிளாஸ் வீடு. அவங்கவுங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் தனித்தனி ரூமு. அவங்க காலைல அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ரூமில் இருந்தாங்க. அந்த வீட்டு அம்மா டிஃபன் செஞ்சாங்க. டிஃபன் செஞ்சு போய் அவங்க பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு சாப்பாடை டிஃபன் அவங்க ரூமில் அதை வச்சாங்க. அடுத்த கொஞ்ச நாளைக்கு கழிச்சு இன்னொரு தோசையை போட்டு அவங்க பையனுக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தோசை சுட்டு கொண்டு போய் அவர் கணவருக்கு வச்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் பக்கத்தில் தான் ஒவ்வொருத்தரும் வச்சுட்டு ரூமில் வச்சுட்டு வந்தாங்க. அப்போ வச்சுட்டு அவங்களுக்கு உண்டான தோசை டிஃபனை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் டக்குன்னு அந்த பொண்ணு எடுத்து சாப்பிட்றதுக்கு முயற்சி முனைப்பாக எடுக்கிற நேரத்தில் டக்குன்னு அவங்களுக்கு என்ன மனசில் தோணுச்சோ தெரியல, அப்படியே இது பண்ணிட்டு அவங்க அம்மா நினச்சிக்கிட்டாங்க. உடனே அதே மாதிரி பையனும் அதே மாதிரி நினச்சிக்கிட்டார். அவங்க அம்மா நினச்சிக்கிட்டாரு. கணவரும் அதே மாதிரி நினச்சிட்டாரு. உடனே கணவர் என்ன பண்ணார், அந்த தட்டை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தார். வரும்போது உடனே அவங்க பையன் அவங்க பொண்ணு எல்லாமே 3 பேருமே ஒன்றாவே வந்தாங்க. ஹாலுக்கு வந்தாங்க. ஹாலில் டைனிங் டேபிள் இருந்தது. டைனிங் டேபிள் இருந்தது. இருந்தாலும் அங்கே போகல. இன்னும் மீதி இருக்கிற இடத்துல ஒரு விரிப்பை போட்டாங்க. ஒரு விரிப்பை போட்டு தட்டெல்லாம் அங்கே வச்சுட்டாங்க. உடனே கணவர் போய் அவங்க மனைவியை அவங்களுக்கு ஒன்று டிஃபன் செஞ்சாங்க இல்லையா, அந்த டிஃபனையும் தட்டில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. வந்து 4 பேருமே கீழே தரை விரிப்பில் உட்காந்துக்கிட்டு கணவன் 2 குழந்தைகள் எல்லாமே சேர்ந்து அவங்க ஒரு முதல் தோசையில் ஒரு இதை எடுத்து அவங்களுடைய அம்மாவுக்கு விட்றாங்க. ஸோ விட்றாங்க. அந்த அம்மா ஒருத்தருடையாக சாப்பாடு வாங்கிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்கவுங்க தட்டில் இருக்கிறது உட்காந்து 4 பேரும் தரையிலே உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி என்பது மனைவி உழைக்கிறதுக்கு மட்டுமே இல்லை, அவங்களுடைய அன்பை அவங்களுக்கும் உணவை நாம் பரிமாறணும், உணவை சந்தோஷமாக ஷேர் பண்ணணும். இது மாதிரி சந்தோஷமாக ஷேர் பண்ணால் மனிதனுக்கு யாருக்குமே கணவனுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, மனைவிக்கு எந்த பிரச்சனையும் வராது, குழந்தைகளும் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்க்கையில் இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு மன உளைச்சலால் தான் அவங்களுக்கு பிபி ஏறுது, சுகர் வருது, ஹார்ட் அட்டாக்லாம் வருது. சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே கணவன் மனைவி குழந்தைகள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எந்த நோயும் அவர்களை அண்டாது என்பது தான் அந்த கதையுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.